இங்க ஒருத்தன் பேய் கண்ணாடி எடுத்து காமிக்க 1000 வருஷம் பழமையான ஒரு பேயோட உண்மையான நரி உருவம் வெளியே வருது. ஆனா இது அங்க இருக்க கிராம மக்களோட கண்ணுக்கு தெரியல. அதனால இந்த கிராமத்துல இருக்க எல்லாரும் இந்த நரி பேயோட உண்மையான உருவம் தெரியாம அவனை அந்த கிராமத்துல இருக்கவங்களை காப்பாத்த வந்த டாக்டர்னு சொல்றாங்க. அதனால இந்த பையன் சொல்றதை கேட்காம அந்த நரி பேயோட பேச்ச கேட்டுக்கிட்டு அவன் கொடுத்த பாய்சனை இந்த பையனை குடிக்க வச்சிடறாங்க. அதை குடிச்ச அடுத்த செகண்டே இந்த பையனோட முடி எல்லாமே வெள்ளையா மாறிடுது. இதை பார்த்துட்டு அந்த கிராமத்துல இருக்க எல்லாரும் இவன் ஒரு பேய், இவன் நம்ம கொல்றதுக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனை மரத்துல கட்டி வச்சு நெருப்பு வச்சு எரிச்சு கொண்டுறாங்க. அவன் செத்ததுக்கு அப்புறமா அந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா சாக போறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, பல வருஷமா இவங்க நெருப்ப வச்சு எரிச்ச பையன் தான் அந்த கிராமத்தை பாதுகாத்துட்டு வந்திருப்பான். அறிவுருவத்துல இருக்க பேய்ங்க அந்த கிராமத்துல இருக்க மக்களை பிடிக்க வரும்போதெல்லாம் இவன் தான் அந்த பேய்களை விரட்டி அடிச்சு அந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டு இருப்பான். அப்படிதான் பேய் எல்லாத்தையும் விரட்டி அடிச்சுட்டு அந்த கிராமத்துக்குள்ள வரும்போது ஒரு நரி பேய் அந்த கிராமத்துல பரவற நோயை குணப்படுத்துறேன்னு சொல்லி டாக்டர்னு நம்ப வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த நோய் பரவறதுக்கு காரணம் பையன் தங்கி இருக்க ரூம்ல இருக்க செடிதான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நம்ப வச்சிருப்பான். அதனாலதான் இந்த பையன் அந்த நரி பேயோட உண்மையான உருவத்தை காமிக்கிறதுக்காக அந்த பேய் கண்ணாடி எடுத்து காமிச்சிருப்பான். அப்புறமா தான் அந்த பையனை நம்பாம அந்த கிராமத்துல இருக்க எல்லாரும் சேர்ந்து அவனை கொண்டுறாங்க.